ஓம் சிவாய நம. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ லக்ஷ்மன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஜோதிடமும் மகாபாரதமும். அந்த சாப்டரில் ஒருவருடைய ஜாதகத்தில் சனி ராகு சேர்க்கை இருந்ததுன்னா அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நேரடியாக விஷயத்துக்குள்ளே போகலாம். கர்ணன் பிறப்பே ஒரு ரகசியமும் சாபமும் வரமும் கலந்த ஒரு கதை. மகாபாரதத்தில் குந்தி தேவிங்கிற ஒரு பெண்மணியை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க வந்து மன்னர் குடும்பத்தை சார்ந்தவங்க. அவங்க வந்து சின்ன வயதிலேயே துர்வாச முனிவருக்கு வந்து ஒரு வருஷம் பணிவிடை செஞ்சு கொண்டு இருந்தாங்க. குந்தி தேவியின் பணியை அவங்க வந்து சந்தோஷப்பட்டு அவங்களுக்கு ஒரு மந்திர உபதேசம் வந்து கொடுத்தாங்க. உனக்கு எப்போ குழந்தை வேண்டுமோ இந்த மந்திரத்தை நீ உச்சாரணம் பண்ணி ஒரு தேவனை வந்து நீ அழைச்சன்னா அவர் வந்து உனக்கு குழந்தை வரம் கொடுப்பார் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருப்பார். குந்தி தேவிக்கு வந்து ஒரு 13 வயசு 14 வயசு இருக்கும்போது அவங்க விளையாட்டாக இந்த மந்திரம் உண்மையிலே வேலை செய்யுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காண்டி சோதித்து பார்க்கணுன்னு சொல்லி இந்த மந்திரத்தை வந்து உச்சாரணம் பண்ணியிருப்பாங்க சூரிய பகவானை நினச்சி. சூரிய பகவானும் இவங்களுடைய அழைப்பை ஏற்று அவரும் வந்து தரிசனம் கொடுத்துருப்பார். நீ எதற்காக அழைத்தியோ அதுக்கு உண்டாக கடக அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருப்பார். அந்த கன்னி பெண்ணுக்கு 13 வயசு இருக்கும். அப்போதே அவங்க வந்து குழந்தை கரு உண்டாகி கரு தரிச்சிருது. அப்படி பிறந்தவர் தான் கர்ணன். அதனால தான் அவர் கன்னி வயிற்றில் பிறந்த கவச குண்டலதாரி அப்படிங்கிற அழைக்கப்பட்டார். மற்ற விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். அவங்க வந்து மன்னர் பரம்பரையில் உள்ளதுனால மற்றவங்க எதுவும் சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய வந்து கங்கையில் பெட்டி மூலமாக வைத்து அனுப்பி விட்டுருவாங்க. ஆற்றங்கரையில் அஸ்தினாபுரத்து ஆற்றங்கரையில் தேரோட்டி தம்பதியர்களுக்கு வந்து எதிர்ச்சியாக இந்த குழந்தை வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கும். அவங்களுக்கு வந்து பல ஆண்டுகளாக குழந்தை இல்லாமல் இருக்கும். இது வந்து கடவுளே கொடுத்த குழந்தைங்கிறது சொல்லி அவங்க ஏற்றுக்கொள்வாங்க. அவங்க வந்து தேரோட்டி குடும்பத்தை வந்து சார்ந்தவங்க. அவங்களுடைய குலத்தில் கர்ணன் வளருவார். வளர்ப்பு தந்தையான அதிரதனும் வளர்ப்பு தாயான ராதையும் அவங்க குலத்தில் வந்து கர்ணன் வந்து வளருவார். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். அந்த காலத்திலலாம் தேரோட்டுறது வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதின்னு சொல்லக்கூடிய சூத்திர குலத்தில் உள்ளவங்க தான் அந்த வேலையை செய்வாங்க. அந்த காலத்தில் இது அடிமை வேலையாக பார்க்கப்பட்டது. தன்னுடைய 5 வயதிலிருந்து தன்னுடைய உண்மையான அடையாளம் தெரியாமல் தாழ்ந்த குலத்தில் அவர் வந்து வளர்ந்து வர்றதுனால ஊராலே அவர் ஒதுக்கப்பட்டார். அந்த காலகட்டத்தில் வந்து பள்ளிகள்லாம் கிடையாது. 6 வயது ஆகும்போது அவங்க வந்து குருகுலத்தில் வந்து சேர்ப்பாங்க. அந்த காலத்தில் வந்து வில் வித்தை தான் ஒரு கல்வியாக இருந்தது. அந்த வில் வித்தைக்கு வந்து இவர் வந்து துரோணாச்சியார்கிட்ட குருக்கிட்ட வந்து வில் வித்தையை கற்றுக்கணுங்கிறத போய் கேட்பாங்க. நீ சூத்திர குலத்தை சார்ந்தவன், உனக்கு இந்த வில் வித்தையெல்லாம் கற்றுத்தர முடியாது. இது வந்து சத்திரிகளுக்கு மட்டுமே கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு வித்தை அப்படின்னு சொல்லி அவர் வந்து துரத்தி விட்டுருவார். அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானமாயிரும். பின்பு குருக்கு தெரியாமல் மறைந்து இருந்து அந்த வித்தையை வந்து அர்ஜுனனுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது இவர் வந்து தனக்குத்தானே தனியாக கற்றுக்கிடுவார். அதுக்கப்புறம் அவருக்கு 20 வயசு ஆகும்போது பரசுராமர்கிட்ட வந்து ஏற்கனவே ஊர் உலகம் அவரை வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதி சூத்திரகுலம்னு சொல்லி அவமானப்படுத்தி அவரை ஒதுக்கி வச்சுருந்ததுனால பரசுராமர்கிட்ட தன்னுடைய உண்மையான அடையாளத்தை சொல்லாமல் பொய் சொல்லி பிரம்மாஸ்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வில் வித்தைக்கு உயர்ந்த ரகத்தையும் அவர் வந்து பரசுராமர்கிட்ட வந்து பொய் சொல்லி கற்றுக்கிடுவார். அதுக்கப்புறம் பரசுராமருக்கு உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் நீ வந்து பொய் சொல்லி கற்றுக்கிட்டனால இந்த வித்தை உனக்கு தேவைப்படும் நேரத்தில் உனக்கு மறந்து போகும் அப்படிங்கிற ஒரு சாபத்தையும் அவர் வந்து கொடுக்குறாரு. குருக்கிட்ட 20 வயசில் அவர் சாபம் வாங்குறாரு. 25வது வயசில் அஸ்தினாபுரம் அரங்கம் சண்டை போடக்கூடிய ஒரு போட்டி நடக்கு. அது வந்து ராஜ குடும்பத்தை சார்ந்த அர்ஜுனனோட ஒரு போட்டி இருக்குது. இந்த விஷயத்தில் வந்து அவர் வந்து கலந்து கொள்கிறார் அந்த போட்டியில். அந்த போட்டியை நடத்துகிறவர் வந்து கிருபாச்சாரியார். அவர் நீ யார், உன்னுடைய குலம் என்ன, நீ வந்து ராஜகுமாரனோட சண்டை போடுறதுக்கு உனக்கு தகுதி
இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு அவமானப்படுத்திடுறாரு. பீமனும் சூத்திரனுக்கு எது வில் வித்தை, உனக்கு வந்து சாட்டே, உனக்கு அதுதான் லாய்க்கு, அதை வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு அவமானமாக படுத்திடுறாரு. அந்த சபையில் தான் துரியோதனன் வந்து பார்த்து கர்ணனுக்கு வந்து தேசத்தின் ராஜாவாக்கி அவரை வந்து ஒரு உயர்வான நிலையை கொடுக்குறாரு. இவ்வளவு கஷ்ட நஷ்ட அவமானங்களையும் அவர் வந்து பட்டதுக்கு வந்து முக்கிய காரணம் வந்து சனி ராகு சேர்க்கை தான். பிறப்பிலிருந்து 36 வயது வரைக்கும் இந்த சனி ராகு சேர்க்கையில் உள்ளவங்களுக்கு வந்து இந்த மாதிரி அவமானங்களும் கஷ்டங்களும் துயரங்களும் வந்து அவங்கள அடைந்தே தீரும். அதுக்கப்புறம்தான் அந்த ராகுவின் சேர்க்கையின் காரணமாக திடீர் அதிர்ஷ்டம் போல் ஒரு உதவி வந்து கிடைக்கும். அதுவும் நிலைக்காது. நம்ம நடைமுறை வாழ்க்கையில் சனி ராகு சேர்க்கை என்பது ஒருவருக்கு வந்து சேரக்கூடாத ஒரு சேர்க்கை, மிகவும் ஒரு மோசமான ஒரு கிரக சேர்க்கை. ஒருவர் பிறக்கும்போது சனி ராகு சேர்க்கை இருந்ததுன்னா இது வந்து வாழ்க்கையிலே மிகவும் ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். வாழ்க்கையே ரொம்ப ஒரு போராட்டமாக கஷ்டமாகவும் இருக்கும். அவங்க வந்து பிறக்கும் பொழுதே சிறு வயதிலே அவங்களுடைய உறவினர்களால் இவங்க வந்து ஒதுக்கப்படுவாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு முன்னுரிமை கிடைக்காது. உறவினர்களால் அவங்க வந்து ரொம்ப காயப்படுத்தப்படுவாங்க. அது எப்படி கர்ணனுக்கு வந்து அவங்க வந்து ஊரில் உள்ளவங்களாம் ஒதுக்குனாங்களோ அதுபோல் உறவினர்கள் வந்து இந்த நடைமுறை வாழ்க்கையில் வந்து இந்த ஜாதகர் வந்து ஒதுக்குவாங்க. சிறு வயதிலே ரொம்ப அவமானப்படுத்துவாங்க, காயப்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் படிப்புங்கிறது வந்து ஜாதகர் வந்து விருப்பப்பட்டாலும் அவருடைய குடும்ப சூழ்நிலை வந்து அவருக்கு விருப்பப்பட்ட கல்வியை வந்து படிப்பதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து அது கொடுக்காது. அந்த சூழ்நிலை அவருக்கு வந்து இருக்காது. ஜாதகருக்கு அவருக்கு படிக்கணும்னு ஒரு ஆர்வம் இருந்தாலும் படிப்பதுக்கு உண்டான அந்த கர்மா வந்து அவருக்கு வந்து சூழ்நிலையை கொடுக்காது. அப்படி அவர் கஷ்டப்பட்டு அந்த படிப்பை அவர் படித்தாலும் அந்த தக்க சமயத்தில் அந்த படிப்பானது வந்து அவருக்கு வந்து உதவாது. பொருளாதார விஷயமாக இருக்கலாம், அவருடைய ஆம்பிஷனாக இருக்கலாம், அவருடைய இலக்காக இருக்கலாம். ஏதோ ஒரு ஆம்பிஷனோடு அவர் வந்து ஒரு படிப்பை தேர்வு செஞ்சு அவர் வந்து அதை படிக்கிறாருன்னா அந்த விஷயத்தில் வந்து இவருக்கு வந்து ஒரு வெற்றி கிடைக்காது. அதுக்குண்டான வேலை வந்து இவருக்கு கிடைக்காது. சனி ராகுவோட சேர்க்கையோட மெயின் விஷயமே தொழில் தான். தொழில் அப்படிங்கிற விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு போராட்டமாக இருக்கும். ஒன்று, அவர் நினச்ச தொழில் அவருக்கு கிடைக்காது. அப்படி கிடைச்சாலும் தொழிலில் மிகப்பெரிய துன்பமாகவே இருக்கும். முதலாளி தொந்தரவு இருக்கும், நம்மளுக்கு மேலே உள்ள ஆட்களுடைய தொந்தரவு இருக்கும், இல்லைனா நம்மளுக்கு கீழே உள்ள ஆட்கள் தொந்தரவு இருக்கும். ஒரு தொழிலை வந்து முழுமையாக கற்றுக்கொள்ள முடியாது. அதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்காது. தொழில் விஷயத்தில் எல்லா விஷயத்துலையுமே மிகப்பெரிய ஒரு வலியை கொடுக்குறது வந்து சனி ராகு. தொழிலில் மிகப்பெரிய ஒரு வலியும் துன்பத்தையும் இது கொடுக்கும். ஒரு நிரந்தரமான தொழில் கிடைக்காது. ஒரு போராட்டமான வாழ்க்கையாக இருக்கும். வாழ்க்கையே ஒரு கசப்பாக தான் இருக்கும். தொழில் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப ஒரு மன வேதனையை வந்து இந்த சனி ராகு சேர்க்கை உள்ளவங்க வந்து அனுபவிப்பாங்க. இவ்வளோ கஷ்டங்களுக்கு காரணம் என்னென்னா, அந்த சனி ராகு சேர்க்கைங்கிறது முற்பிறவியில் நாம் செய்த ஒரு தீய வினை, அதிகார துஷ்ட பிரயோகம். ஒரு அதிகாரம் நம்மளுக்கு கொடுத்து நல்ல பதவியும் கொடுத்து அதை மிகவும் தவறாக பயன்படுத்தியவர்களுக்கு மட்டும்தான் அடுத்த பிரிவில் அவங்க பிறக்கும்போது இந்த சனி ராகு சேர்க்கைங்கிறது வந்து அவங்கள ஆட்கொண்டு அந்த முற்பிரிவில் செய்த அந்த தீய வினையை கர்மாவை அணிவிப்பதற்காக இந்த கிரக சேர்க்கை அமையும். இந்த சனி தான் அந்த கஷ்டத்தையும் அவமானத்தையும் ஒரு துன்பத்தையும் இது கொடுக்கும். ராகுங்கிறது வந்து எப்படி கர்ணனுக்கு அவர் இடையில் வந்து ஒரு ராஜாங்கிற ஒரு பதவியும் ஒரு நண்பனையும் எப்படி அது வந்து கொடுத்ததோ, துரியோதனன் போன்ற ஒரு தேவையில்லாத ஒரு சகாவத்தை உருவாக்கியதோ, அதுபோல் இப்போ நடைமுறையில் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த ராகு சேர்ந்துருக்கும்போது பணம் சம்பாதிப்பதற்காகவும் தன்னுடைய குடும்ப பொருளாதாரத்தை உயர்த்துவதற்காகவும் ஏதாவது ஒரு குறுக்கு வழியில் வந்து நம்ம இதை அடைஞ்சிடணுங்கிற ஒரு எண்ணத்தையும் ஒரு செயல்பாட்டையும் இந்த ராகு வந்து எப்போதுமே இந்த சேர்க்கை உள்ளவங்களுக்கு கொடுக்கும். எடுத்துக்காட்டாக எப்படி சொல்லலான்னா, அந்த சனி ராகு சேர்க்கை உள்ளவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு மந்திர வித்தை,
மாந்திரிகத்தின் மூலமாக நம்ம பொருளாதாரத்தை நம்ம வர வச்சிடலாம், நம்மளுடைய கஷ்டத்தை வந்து நீக்கிடலாங்கிற மாதிரி ஒரு சிந்தனையை கொடுக்கும். அதில் முயற்சி பண்ண தூண்டும். அப்படி இல்லைன்னா அந்த லாட்ரி, புதையல், இல்லைன்னா நம்ம ஷேர் மார்க்கெட், இது போன்ற ஒரு குறுக்கு வழியில் நம்மளுடைய பொருளாதாரத்தை வந்து நம்ம சம்பாதிக்கணும். நம்ம வந்து ஒரு ஸ்மார்ட் ஒர்க்கர், கஷ்டப்படாமல் நம்ம அந்த கஷ்டத்தை வந்து எப்படியாவது நீக்கணும், உழைக்காமல் கடின உழைப்பு இல்லாமல் முன்னேறணுங்கிற ஒரு எண்ணத்தை வந்து இந்த சனி ராகு சேர்க்கை தான் கொடுக்கும். இந்த ராகு தான் இது போன்ற ஒரு குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணத்தை வந்து இந்த ராகு தான் கொடுக்கும். ஆனால் என்ன தான் நம்ம முயற்சி செஞ்சாலும் கடைசியில் அந்த சனி தான் ஜெயிக்கும். அப்படி ராகுங்கிற விஷயம் குறுக்கு வழியில் கொடுத்தாலும் அதனால் ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானத்தையும் ஒரு பாதகத்தையும் தான் அது கொடுக்கும். என்ன தான் செஞ்சாலும் நாம் செய்த முற்பிறவியின் பாவ வினையை நாம் அனுபவித்தான் ஆக வேண்டும். சனி ராகு சேர்க்கை எத்தனை பேருக்கு உங்களுக்கு இருக்குது? உங்களுடைய வாழ்க்கை கர்ணனோட ஒத்து போகுதா? நடைமுறை வாழ்க்கையில் இதே மாதிரி அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கா? இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.